மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். 20 லட்சம் ரூபாய் பொறுமதியான போதைப் பொருளுடன் மெகசின் சிறைச்சாலையினுடைய சிறை அதிகாரி அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. குடு சைமாவின் திடுக்கிடும் குற்ற பின்னணி என்ற பல்வேறு செய்திகளோட 2 இளைஞர்களை தீயிட்டு கொளுத்திய குற்றச்சாட்டில் 3 நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருக்கு. என்ன எது என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். போதைப் பொருளை மையப்படுத்தி சிறைச்சாலையுடைய வன்முறைகள் இன்னும் தீர்ந்த பாடில்லை. அதனுடைய விசாரணைகள் தொடங்கி முடிவதற்கு முன்னாலே இப்போது மெகசின் சிறைச்சாலையினுடைய ஒரு அதிகாரி 20 லட்சம் பொறுமதியான போதைப் பொருளோடு இப்போது கைது செய்யப்பட்ட சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. குறித்த நபர் போதைப் பொருளை பெற்றுக்கொள்ள வந்த சந்தர்ப்பத்தில் தான் கல்கிச குற்றத்தடுப்பு பிரிவினர் சினிமா பாணியில அதிரடியான கைதை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு, எப்படி இந்த நபர் சிக்கிக்கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னால கல்கிச வைத்திய வீதியில வசிக்கின்ற 32 வயதுடைய இளைஞன் 20 லட்சம் பொறுமதியான போதைப் பொருளோட சிக்கிக்கொள்றான். உடனடியாக கல்கிச குற்றத்தடுப்பு பிரிவினர் குறித்த இளைஞனிடம் மேற்கொண்ட விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில அவர் அளித்த வாக்குமூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறைச்சாலைக்குள்ள இருக்கின்ற ஒரு கைதி வாட்ஸ்அப் அழைப்பின் மூலம் தனக்கு இந்த பார்சலை பெற்றுக்கொள்ளும்படி சொன்னாரு. இந்த பார்சலை பெற்றுக்கொள்வதற்கு மற்றொரு நபர் குறித்த இடத்துக்கு வருவாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. அதுக்கிணங்க தான் அந்த பார்சலை பெற்றுக்கொண்டதாகவும் குறித்த நபருடன் இந்த பார்சலை வழங்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. உடனடியாக போலீசார் என்ன திட்டத்தை வகுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதே அந்த பார்சலை உரிய நபருக்கு கொடுக்கிற ஏற்பாடு செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி குறித்த நபரை பொரல வனாத்தமுள்ள என்ற பகுதிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் பார்சல் கைமாறுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. போலீசார் கச்சிதமாக யாருக்கும் தெரியாதவாறு ஆங்காங்கே பதுங்கி இருந்த சூழ்நிலையில தான் குறித்த நபருக்கு அழைப்பெடுத்து உடனடியாக பார்சலை பெற்றுக்கொள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இளைஞன் சொல்லியிருக்கிறாரு. 20 லட்சம் ரூபாய் பொறுமதியானது இல்லையா, அதை எப்படியாவது வித்து தீர்த்திடலாம் அப்படின்னு ஆசையோட நாக்கு தொங்க போட்டுக்கொண்டு ஓடி வந்திருக்கிறாரு. ஓடி வந்த சமயத்துல இளைஞன் பார்சலை கையளிக்கின்ற சூழ்நிலையில தான் போலீசாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறைச்சாலையில ஸ்போர்ட்ஸுக்கு பயன்படுத்துகிற ஆடை அணிந்த ஒரு நபர் இந்த பார்சலை வாங்க வந்திருக்கிறாரு. யாரா இது, சிறைச்சாலை அதிகாரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதிர்ந்து போன போலீசார் பார்சலுடனே குறித்த நபரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அப்போதுதான் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த நபர் மெகசின் சிறைச்சாலையில ஒரு அதிகாரியாக கடமையாற்றி வந்தவர் அப்படின்ற ஒரு விஷயமும், அவருக்கு 55 வயதாகுது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்குது. காலகாலமாக இவர் சில்லறையாகவும் தொகையாகவும் போதைப் பொருட்களை சிறை கைதிகளுக்கு விற்பனை செய்து வரவர் அப்படின்ற ஒரு விஷயமும், இவர் கடந்த ஜனவரி மாதம் தான் இடமாற்றம் பெற்று வெளிக்கட சிறைச்சாலையிலிருந்து மெகசின் சிறைச்சாலைக்கு இப்போது பணிக்கு வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. சிறைச்சாலைக்குள்ள இருக்கின்ற கைதிகள் திரிந்துருவாங்க, எப்படியாவது மனுஷனாக வீடு சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் மக்கள் வரி பணத்துல கோடிக்கணக்கு செலவழிச்சு சிறைச்சாலைகளை பராமரிச்சு வராங்க. அந்த மக்கள் பணத்திலேயே வரி பணத்துல சம்பளம் பெற்று இப்போது சிறைச்சாலை அதிகாரி கிட்டத்தட்ட 55 வயது மதிக்கத்தக்கவர் அப்படின்னா, இன்னும் சொற்ப காலத்துல பென்ஷன் போக வேண்டியவர் இந்த போதைப் பொருள் அனைத்துமே சிறைச்சாலைக்குள்ள விநியோகம் செய்து வியாபாரம் செய்வதற்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாருண்டா. இங்க தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறைச்சாலையுடைய அதிகாரிகள் திருந்தாத வரை அங்கிருக்கின்ற கைதிகளால் திருந்தவும் முடியாது, இந்த வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பது தெரிகிறது. சிறைச்சாலை கட்டமைப்புக்குள்ள இருக்கின்ற ஒரு விஷயம் இப்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற கைதிகளும் சிறைச்சாலை அதிகாரிகளும் ஒரு குழுவாகவும், அதை எதிர்க்கின்ற அதிகாரிகளும் கைதிகளும் இன்னொரு குழுவாகவும் இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இந்த வன்முறைகள் வெடிக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள நடக்கின்ற போதைப் பொருள் வியாபாரங்களை இதை பிடிக்காத கைதிகள் இதை தடுக்க நிற்கின்ற அதிகாரிகள்கிட்ட சொல்லிடுறாங்க. போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கண்டறிகின்ற இந்த போதை வியாபாரத்தில் ஈடுபடுற கைதிகள் இதில் ஈடுபடுகின்ற அதிகாரிகளிடம் சொல்லி அந்த அதிகாரிகளை திட்டமிட்டு இந்த கைதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வழிவகைகளை செய்து கொடுப்பதன் காரணமாகத்தான், அந்த தைரியத்தின் காரணமாகத்தான் சிறைச்சாலைக்குள்ளே அதிகாரி நம்ம பக்கம் இருக்காங்க, அவங்களுடைய வியாபாரத்தில் நமக்கு பங்கு இருக்கு அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்தை தாம் செய்வதன் காரணமாக அந்த துணிவோடு தான் சிறைச்சாலைக்குள்ளேயே வன்முறைகளை கட்டவிழ்த்து திட்டமிட்ட படுகொலை எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. அஸ்மானுடைய பிரேத அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 55 தொடக்கம் 60 வரையிலான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், இப்போது அஸ்மானுடைய குடும்ப உறுப்பினர் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்மானை படுகொலை செய்தது சிறைச்சாலை அதிகாரிகள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த ஒரு போதை வர்த்தகம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைத்து கைதிகளையும் செல்ல போடுவாங்களாம். அதுக்கு பிறகு குறித்த நேரத்தில் இந்த போதை வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடமையில் இருக்கின்ற பொழுது
பொழுதுதான் தொலைபேசி மூலம் இந்த நேரத்துக்குள்ள பார்சலை வெளியிலிருந்து போடுங்க அல்லது பந்த வெளியிலிருந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனடியாக கைதிகள் எடுப்பதற்கு முன்னால இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் அந்த பார்சலை எடுத்து உரிய முறையில் பிரித்து தேவையான கைதிகளுக்கு பங்கீடு செய்துவிட்டு ஈசி கேஸ் மூலம் பணத்தை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தான் இவர்கள் மீது இப்போது முன்வைக்கப்பட்டது. ஒரு வன்முறை வெடித்து பல கொலைகளை நடந்து முடிஞ்சு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு இப்போது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, எதிர்க்கட்சிகள் எல்லாம் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படி சொல்லுகின்ற இடத்துல இருக்கின்ற இந்த ஒரு விஷயத்துல கூட இப்போதே சுடச்சுடவே அமரக்கூட முடியாத சூழ்நிலையில 20 லட்சம் பொறுமதியான ஒரு போதைப் பொருளை கடத்தி உள்ளே கொண்டு சென்று வியாபாரம் செய்கின்ற அளவுக்கு துணிவு இந்த அதிகாரிக்கு இருக்குமாக இருந்தால் எவ்வளவு தூரம் ஒரு பழக்க தோஷம் இந்த ஒரு விஷயத்துல இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் சிறைச்சாலை அதிகாரிகள் திருந்தாத வரை சிறைச்சாலைக்குள் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இது குறித்த விசாரணையில என்னென்ன திடுக்கிடும் செய்திகள் வெளிவரப்போகுது, இதுக்கு மேல மேல என்னென்ன அதிகாரிகளோடு இது சம்பந்தம் பெற்றிருக்கு என்ற ஒரு விஷயமும், எந்தெந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட போறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மலேசியாவில் கைது செய்யப்பட்ட கஞ்சிப்பானை இம்ரானுடைய சகா குடு சைமாவுக்கு 48 மணி நேரங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவை இப்போது நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. இவரிடம் மேற்கொண்ட விசாரணையில தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்கிஸ்ஸ, ரத்மலான மற்றும் தெஹிவல பிரதேசங்கள்ல குடு அஞ்சுவனுடைய போதைப் பொருளை விற்று வந்ததாகவும் திடீரென ஒரு நாள் கஞ்சிப்பானை இம்ரான் தனக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து எங்கூட நீ பணியாற்றலாமே அப்படின்னு சொல்லி மலேசியாவுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னதுக்கு தான் மலேசியாவுக்கு சென்றதாகவும் அங்கு சென்று கஞ்சிப்பானை இம்ரானுடைய போதைப்பொருள் வர்த்தகங்களில் ஈடுபட்டதாகவும் பண பரிவர்த்தனைக்கு இவர் தான் பொறுப்பாக இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதுபோக குடு சைமாவுக்கு மலேசியாவில் மிக மிக முக்கியமான நகரங்கள்ல 3 அதிசொகுசு ஹோட்டல்கள் இருப்பதான செய்தியையும் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு தூரம் மலேசியால முக்கியமான நகரங்கள்ல 3 மிக பெரும் ஹோட்டல்களுக்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறாரு. மேலும் குடு சைமாவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல தெரிய வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய மிகப்பெரிய ஒரு குற்றப்பட்டியலை இப்போது வெளிவந்திருக்குது. இந்த குற்றப்பட்டியலை எடுத்து பார்த்தீங்களாக இருந்தால் 2023ஆம் ஆண்டு கல்கிஸ் பிரதேசத்துல ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் இவருக்கு எதிரான வழக்கம் நடந்து வருது. 2007ஆம் ஆண்டு கல்கிஸ் பிரதேசத்துல கைக்குண்டை தன்னகத்தை வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கல்கிஸ் போலீசார் இவரை கைது செய்திருந்தாங்க. 2014ஆம் ஆண்டு பேராதனிய பகுதியில் ஆயுதத்தை காட்டி மிரட்டி ஒருத்தரை கடத்தி அவர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டுகள் அதற்கான வழக்கும் ஓடிக்கொண்டிருக்குது. 2016ஆம் ஆண்டு அதே பேராதனிய பிரதேசத்தில் ஒரு நபரை படுகொலை செய்த குற்றச்சாட்டுகளும் ஒரு வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது. இதுபோக கஞ்சிப்பானை இம்ரானோடு இணைந்து என்னென்ன விஷயங்களை செய்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. படுகொலைகள், மிரட்டல், ஆள்கடத்தல், கொள்ளை, கைக்குண்டு அப்படி ஏகப்பட்ட குற்றங்களோடு குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்டவர் தான் குடு சைமா. அவருக்கு அபயமளித்து பாதுகாப்பு அளித்து தொழில் வாய்ப்பு கொடுத்தவர் தான் கஞ்சிப்பானை இம்ரான். போலீசார் இன்னும் ஏதாவது உளவு தகவல் கிடைக்குமா, கஞ்சிப்பானை இம்ரான் எங்க இருக்கிறார் என்ன ஏது அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்னும் உளவு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பொறுத்திரு பார்க்கலாம். கஞ்சிப்பானை இம்ரானும் கைது செய்யப்பட்ட நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட விசாரணை தொடங்கப்படுதா அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 இளைஞர்களை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய சம்பவம் ஒன்று புலத் சிங்கள பிரதேசத்துல இடம்பெற்றிருக்குது. அதை அடுத்து 3 நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த தீயிட்டு கொளுத்திய 3 நபர்களுடைய வீடுகள் இப்போது பிரதேசத்து மக்களால் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்குது. இந்த சம்பவத்தினர் பின்புலம், இந்த சம்பவத்தினர் பின்னணி என்ன, இது எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று இரவு 24 வயது மதிக்கத்தக்க ஒரு தம்பதியினர் தமது பணிகளை முடிச்சிட்டு வீடு திரும்புகின்ற சந்தர்ப்பம் அது. ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க. அவங்க வேலையை முடிச்சிட்டு இரவு நேரம் பஸ் ஏறி இறங்கி வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போதுதான் குறித்த இளைஞர்கள் இந்த தம்பதியை சீண்டி பார்த்திருக்கிறாங்க. அதுல குறிப்பாக அந்த கணவருடைய மனைவியை கேலி செய்ததன் காரணமாக ஆத்திரமுற்ற கணவர் அவர்களுடைய தகராறுல ஈடுபட்டிருக்கிறாரு, ஏச ஆரம்பிச்சிருக்காரு. சரி பரவாயில்ல, அதை முடிச்சு கொண்டு அந்த இடத்திலிருந்து தம்பதியினர் நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க விடவே இல்லை, பின்னால் தொடர்ந்து நச்சரிச்சு கொண்டே இருந்திருக்கிறாங்க. வீடு சென்றதுக்கு பிற்பாடும் வீடு வரைக்கும் குறித்த இளைஞர்கள் வெளியிலிருந்து நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கேலியான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொறுமை இழந்த இந்த தம்பதியினர் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த கணவருடைய 19 வயதுடைய சகோதரனும் இணைந்து வீட்டில் இருந்த பெட்ரோல் எடுத்து ஒரு போத்தலை ஊற்றி பத்த வச்சு இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் தான் திடீரென 2 இளைஞர்கள் மீது தீ பற்றி கொண்டதன் காரணமாக உருண்டு புரண்டு கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியாக பிரதேசத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தீயை அணைப்பதற்கான போராட்டங்களை எடுத்து வைத்தியசாலைக்கு அனுப்பி வச்சாங்க. மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு போதனா வைத்தியசாலையில் இப்போது 2 இளைஞர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் இருவருமே இப்போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் நேற்றைய தினம் ஊடகங்கள்ல மிக பெரும் பேசுபொருளாக அமைந்திருந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து
உடனடியாக பிரதேசத்து மக்கள் குறித்த தாக்குதலை நடத்தி அந்த தம்பதியினருடைய வீட்டை சேதப்படுத்தியதோட உடனடியாக களத்துக்கு விரைந்த போலீசார் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த தாக்குதலை நடத்திய 3 பேரையும் கைது செய்து இப்போது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் போதை இல்லாத, வன்முறை இல்லாத, நாட்டுக்கு நேர்த்தியாக சேவை செய்கின்ற மனோநிலை கண்ட அதிகாரிகளை உருவாக்குகின்ற ஒரு தேசமாக எமது தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.